சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் யாரு? அவரை பார்த்து ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு பயம்? சனியை பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப நல்லவர். சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு பொதுவா சொல்லுவாது. சிவபூஜை சிவலிங்கமா வச்சு பூஜை பண்றதுன்னு மட்டும் இல்ல, பெருமாள் பூஜை பண்ணா சனீஸ்வரனுக்கு அங்க தர்பாகிரே சர்வ தீர்த்தானின்றதுங்க ஐயா. தர்பத்தின் நுனியில் அனைத்து புண்ணிய நதிகளும் அங்க இருக்குங்க. தீர்த்தம்னா இங்க புண்ணிய நதிகள். ஈஸ்வரன் சன்னதியில கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. பரிகாரமா ஏதாவது தோஷமா நம்ம கொடுத்துடுறோம். சனீஸ்வரன் ஏன் பயம் இருக்குன்னா, கர்மாக்கு கரெக்டா தண்டிக்கிறவர் அவர் தான். ஓ சனீஸ்வரன் உடனே சொல்லிட்டோமா, சனி பிடிச்சிட்டு நினைக்க வேண்டாம். நவகிரகங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாகவே இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி அலர்ட் ஆகிடுவோம். அதுலேயும் குறிப்பாக சனி பயிற்சி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். இப்போ தான் நம்ம போன ஆண்டில் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்போவும் நம்ம சனி பயிற்சியா அப்படின்னு, இப்போ வாக்கிய பிரகாரம் நடக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறோம். பொதுவாகவே ஆலயங்கள் எல்லாமே வாக்கிய பிரகாரம் தான் சனி பயிற்சி நடைபெறும். சரி, சனி பயிற்சியை பற்றி சிவாச்சாரியாரை கிட்ட பலன்களாக கேட்க போகிறோம்? நிச்சயமா இல்லை. இந்த நவகிரகங்களை பற்றியும் அந்த சனீஸ்வரன் அப்படிங்கிறவரை பற்றியும் சில கேள்விகள்லாம் நமக்கு அடிப்படையாகவே கேட்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி எப்ப நடக்குது? விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காத்தால 8:20 ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 காத்தால ஒரு 8:26 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது வாக்கியப்படிங்க. சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு ஒரு ஒரு பரபரப்பு வந்துடும். குறிப்பாக அது திருநள்ளாறுல அந்த நாள்ல தான் சனி பயிற்சி அவங்க கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்படையிலே என்ன கேள்வினா, இந்த சனீஸ்வரன்னா யாரு? சனீஸ்வரன் அப்படிங்கிறவர் யாரு? அவரை பார்த்து ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு பயம்? சனைஸ்வரஹான்னு அவருடைய பெயருங்க. சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம்னா சொல்றாங்க, அது எனக்கு தெரியலங்க. எனக்கு அது எப்படி என்பது புராணங்கள்ல தெரியல எனக்கு. இப்ப சனைஸ்வரஹான்னு அவருடைய பேருங்க. உண்மையான பேர் சனைஸ்வரஹா. ஷனைஹீனா சம்ஸ்கிருதத்துல மெதுவாகன்னு பேருங்க. அவர் எவ்வளவு வருஷம் இருக்கார் ஒருத்தருடைய இதுல? அவருடைய இது 19 வருஷம். இது 2.5 வருஷம்ன்றது பொதுவாக அதுவும் லாங்கா இருப்பார். ஒரு ராசியில இருக்கிறது 2.5 வருஷம். அவருடைய தசா காலம் பாத்தீங்கன்னா 19 வருடங்கள் லாங்கஸ்ட் சனியினுடையது. அதே போன்று அவருடைய மாறுதலும் பார்த்தோம்னா, குருன்னா எவ்ரி இயர் நடக்கிறது, சந்திரன்னா எவ்ரிடே நடக்கிறது, சூரியன் ஒவ்வொரு இது எவ்ரி மந்த் நடக்கிறது. இவர் லாங்கஸ்ட் பார்த்தோமானால் 2.5 years 2.5 வருஷம் அது பார்த்தோமானால் சனி கிரகத்துக்கு தான். அப்ப சனைஸ்வரஹா, சர்னா டு வாக், நடத்தல், மந்தஹா மெதுவாக நடப்பவர்னு அர்த்தம். அதனால சனைஸ்வரஹான்னு பேரு. சோ அந்த அவருடைய அந்த பயிற்சி நடக்கும் பொழுது மாறுதல்கள் ஏற்படுதுங்க ஐயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எங்கேயோ சூரியன் இருக்கார். சூரியன் வெளிச்சம் படும்போது ஒரு ஈரமான டவல் காயறது. சோலார் போட்டிருக்கவாளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிறது. முடியே இல்லை ஒருத்தருக்கு, அவளுக்கு சிரமமாறுது. ஒருத்தர் டாக்டர் நடக்க சொல்றா, அவளுக்கு அந்த விட்டமின்ஸ் எல்லாம் வருது. ஒரே சூரியனுடைய ஒளிதான் ஆட்களை பொறுத்து மாறுதா இல்லையா? சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து மாறுதா இல்லையா? சோ அந்த ராசிகள் எந்த இடத்துல மாறுதல் ஏற்படுகிறதோ அதன்படி மாறுது. அதன்படிதான் ஜோதிஷால்னு அவ கணக்கு பண்ணி சொல்றான். ஜோதிஷம் ஏதோ அவர்கள் சொல்லக்கூடியது இல்ல. இது ஜோதிஷம்ன்றது இந்த ஃபேக்ட்ஸ். இது இந்த காம்பினேஷன். இது கூட இது இருந்தா 1 பக்கத்துல 2 இருந்தா என்னன்னு சொல்லுவீங்க? 12. 2 பக்கத்துல 1 இருந்தா 21. அது மாதிரி சொல்ல போறது இல்லை. அப்ப அந்த சனீஸ்வரனுடைய அந்த மூமெண்ட்டை பொறுத்து மனிதர்களுக்கும் மாறுதல் ஏற்படும், உலகத்திலும் மாறுதல் ஏற்படும். அதுல எந்த விதமான சந்தேகங்கள் நமக்கு இல்லை சாஸ்திரத்துல. அதனால சனைஸ்வரஹான்னு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு சனி போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு பொதுவா சொல்லுவாது. இங்க கொடுப்பது கெடுப்பதுன்னா கெடுதல்னா அப்படின்னா கிடையாது. தீமைகளை கெடுப்பார். தீமைகளை கெடுக்கிறது நல்லதுதானே. நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். நம்ம நெகட்டிவாவே இல்லைங்க. எல்லாம் அப்ப எப்படிங்க சுவாமியாவா இருப்பா? கெடுதல் பண்ணா அப்படி சுவாமியா இருப்பா. நம்ம தப்பு பண்ணா தண்டிப்பா, அது வேற. அதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு என்ன தண்டிச்சுட்டாலேன்னு சொன்னா அது தவறு. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை பண்றான், அது ஏத்துக்கணும்.
அடிப்படையிலே எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று உண்டு, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பழைமையான கோவில்கள் எல்லாம் நவக்கிரகத்துக்குன்னு சன்னதிகள் இல்லை, இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே இப்போ புதிதாக வந்து அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நவக்கிரக பிரதிஷ்டை அப்படிங்கிறது ஆகமங்கள்ல, மூலாகமங்கள்ல இருக்கா? கோவில்ல மூலாகமங்கள்ல எப்படி இருக்குன்னாங்க, இந்த எப்படி நம்ம இப்ப எடுக்கிறோம், இப்ப நம்ம பண்றோம், இப்ப நவக்கிரக பிரதிஷ்டை பண்ணிருக்காளு, ஆகமங்கள்ல பிரமாணம் இருக்கான்னா, ஆகமங்கள்ல இந்த சிவசூரியன் சொன்னோம் பாத்தீங்களா, ஏற்கனவே பார்த்தோம் சூரியனை பத்தி. சிவசூரியனை சுத்தி சோமாய நமஹ, புதாய நமஹ, பிரகஸ்பதிய நமஹ, பார்கவாய நமஹ, அங்காரகாய நமஹ, சனேஸ்வராய நமஹ, ராகவே நமஹ, கேதவே நமஹன்னு 8 கிரகங்களையும் அந்த சூரியனை சுத்தியே பூஜை பண்றது வழக்கம் இருக்கு. அதை நம்ம பெருசு பண்ணி இது விஸ்தாரமா பண்ணிருக்கோம். அது இல்லது வராது. நீங்க சிவசூரியனுக்கு பூஜை பண்றச்ச வெறும் சூரியனை மட்டும் பூஜை பண்றது இல்ல, எல்லாருக்கும் சேர்த்துதான் பண்ண. அவளை கூட சுத்தி இருக்காளே, அவ வந்தா ராஜா வந்தா கூட அவ கூட இருக்கவா வந்துருவாள். சூரியன் வந்தா அவர் சுத்தி இருக்காளே, அதை நம்ம விகாசப்படுத்தி இது மாதிரி பண்றோம். ஒன்னும் தவறு இல்லை. தவறு இருந்தா எப்படி பண்றா? தவறானது பண்ண மாட்டாளே. ஓகே. ஏற்கனவே அந்த நவகிரக வழிபாடுங்கிறது இருந்திருக்கு. அது வந்து இப்ப தனியா வந்து விகாசமா தெரியும். ஜனங்களுக்கு தெரியணும். தனியா சனீஸ்வரன் தெரியல சிவசூரியன்ல. எனக்கு தெரியுது சிவசூரியனை சுத்தி இந்த பூஜை பண்ணுவான்ட்டு. பொதுவா வரக்கூடிய மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது. சூக்ஷ்மமா சத்தியமா இருப்பாரு. என்னென்ன தேவதைகளோ சூக்ஷ்ம உயிர் மாதிரிங்க. உயிரை பார்க்க முடியாது. நீங்க திரும்பி சொல்றேன், திரும்பி பார்க்க முடியுமானா உயிரை உணர முடியும். உயிர் இருக்குன்னு நம்ம சலனம் இருக்குனால உயிர் இருக்கு, பார்க்காததுனால இல்லன்னு இல்ல. அப்ப சிவசூரியனை சுத்தி அந்த சக்திகள் இருக்கு. அப்ப அதை என்ன பண்றார், விகாசப்படுத்துறதுக்கு இது மாதிரி இந்த அமைப்புல இது பண்ணி. ஓகே. இப்போ சில ஆலயங்கள்ல சனீஸ்வரனுக்கு வந்து தனியான சன்னதியே இருக்கு. சிவாலயங்களுக்கு நம்ம திருமழிசையில இருக்கு. திருமழிசைன்னு இங்க நம்ம பூந்தமல்லியில இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான தனியா இருக்கு. கபாலீஸ்வரர்ல இருக்கு. சனீஸ்வரன் தர்மஸ்வரூபிங்க, சூரியனுடைய பையங்க. சூரியனுடைய பையன் அவரு. தர்மஸ்வரூபி சனீஸ்வரன். நீங்க சிவபூஜை பண்றவாளுக்கோ, சிவம்னா மங்களம். நீங்க சிவபூஜைனா சிவபூஜை சிவலிங்கமா வச்சு பூஜை பண்றதுன்னு மட்டும் இல்ல. பெருமாள் பூஜை பண்ணா சனீஸ்வரன் தண்டிப்பாரான்னா அது முட்டாள்தனம். என்ன சுவாமி வேணா பூஜை பண்ணுங்க, என்ன சமயம் வேணா நீங்க இருங்க, நீங்கள் அதில் நேர்மையாக இருக்க வேண்டும். மறுபடியும் இந்த சமயத்தினால மொழியினால எல்லாம் பிரிவு எல்லாம் போயிடுத்து போட்டோம். அது அதனால யாரோ குழப்பி விட்டுருக்கா. நம்ம சமயத்துல அது மாதிரி இல்ல. அவரவர்கள் அவரவருடைய வழக்கப்படிதான் இருக்க வேண்டும். அப்ப அந்த சனீஸ்வரன் தனி சந்நிதின்றது அங்க சிறப்பா அனுகிரகம் பண்றார். இருக்கலாம். எப்படி நவகிரகம் தனியா இருக்கோ அது மாதிரி சனீஸ்வரன் தனியா இருக்கு. ஒரு சில தலங்கள் வந்து சனி பரிகார தலங்கள் அப்படின்னு உருவாயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திருநள்ளாறு அப்படின்னு சொன்னா அது வந்து சனீஸ்வரன் கோவில்னே. தர்பாரண்யேஸ்வரர் கோயில் சிவாலயங்க. சனீஸ்வரனுக்கு அங்க தர்பாகிரே சர்வ தீர்த்தானின்றதுங்க ஐயா. தர்பத்தின் நுனியில் அனைத்து புண்ணிய நதிகளும் அங்க இருக்குங்க. தீர்த்தம்னா இங்க புண்ணிய நதிகள். அப்ப அந்த தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள் பிராணாம்பிகா, நமக்கு பிராணசக்தி கொடுக்கக்கூடியவள். இவன் 2 சந்நிதிக்கு நடுவுல அங்க சனீஸ்வரர் இருக்கிறதுனால அந்த வைபவம் பலமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வரர் நமக்கு அனுகிரக மூர்த்தியா இருக்கு. அனுகிரகமூர்த்தி. பரிகாரம்ன்றது என்னன்னா நமக்கு தோஷங்கள் போறது, மக்கள் அங்க சென்றவுடன் மாறுதல் பார்க்கிறா. அவர்கள் நலனுக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல். சக்கரவர்த்தியா இருந்தவர் அப்படியே போயிடுத்து திரும்பி கிடைச்சது அவருக்கு நலனுக்கு. அப்ப பார்க்கிறா, ஓ இவர்கள் இங்க சென்றால் ஒரு மாறுதல் ஏற்படுகிறதா, நானும் செல்கிறேன். செல்ல செல்ல அவர்களும் பயனடைகிறார்கள். அப்ப அந்த 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 இடத்துக்கு சக்தி இருக்குன்னு உணர்கிறார்கள். எல்லா சன்னதிகள்லயும் வந்து இப்ப திருநீர் கொடுக்கறாங்க, வந்து பிரசாதங்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துன்னு வந்துருவோம். அதே போல சனீஸ்வரன் சன்னதியில கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில சொல்றாங்கல்ல. பிரசாதமா கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். திருநள்ளாறுலயே போட்டிருப்பாங்க போர்ட்லயே, இந்த அனுகிரகம் பண்ற நம்ம பரிகாரமா ஏதாவது தோஷமா நம்ம கொடுத்துடுறோம், தானமா கொடுக்கறதுதான் வாங்கிக்க கூடாது. விபூதி பிரசாதம் தானங்க. விபூதி மகிமையிலே விபூதி பிரசாதம் தானங்க. வாங்கிக்கவே கூடாதுங்க. அங்கேயே நீங்க இட்டக்கூடாது. நீங்க அங்க இட்டுனா மட்டும் என்ன, அப்ப நீங்க வேற ஆளா, வீட்டுக்கு வேற ஆளா? இல்ல இதுல நிறைய சொல்லுவாங்கன்னா, நேரா நின்று சுவாமியை கும்பிடக்கூடாது அங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து சனீஸ்வரன் சன்னதியில நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பொதுவா கொடிமரத்துக்கிட்ட தான் பண்ணணுங்க. எந்த ஆலயமா இருந்தாலும் அந்த சுவாமி கிட்ட பண்ணக்கூடாது. எந்த ஆலயமா இருந்தாலுமே கொடிமரத்துக்கிட்ட தான் பண்ணணும். அது பரவாயில்ல. நமஸ்காரம் வேற என்ன சொல்றாங்க சார்? நேரம் பார்க்க கூடாது. ஒரு தடவை நம்ம பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து பார்க்க கூடாது, திரும்ப அப்படியே சுத்தி. அப்படின்னா கிடையாதுங்க. சுவாமி தானங்க. சுவாமி பயம் வேண்டாம். சுவாமி சனீஸ்வரன். நான் அது மெயினா நான் உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சோடனே நான் ஏன் பேசுறேன்னாங்க,
சனியை பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப நல்லவர், பலம் தரக்கூடியவர். இந்த சனி மகிமான்னா இருக்கு நிறைய புராணங்கள்ல பார்க்க பார்க்க அந்த சனீஸ்வர மகிமைகள்லாம் படிக்கவே தோஷங்கள் போயிடுங்க. தோஷங்கள் தவறுகள் அதாவது கடுமையாவும் கொடுப்பார். நான் இல்லன்னே இல்ல, காராகிரகம்னு ஜெயில இருந்து தள்ளி விட்டுருவார். நம்ம ஏதாவது ஒரு கர்ம வினைகள்ல அவர் நல்லவர்களுக்கும் அந்த மாதிரி ஏற்படலாம், பூர்வ ஜென்ம வினைகள்னா. இல்லையே சுவாமி நீங்க நல்லவர் தானே, அவர் நல்லவர் தானே பண்ணிருக்காரு, அவருக்கு அது ஏற்பட்டதுன்னா சனி அது மாறும்பொழுது, சனீஸ்வரனுடைய ஸ்தானம் மாறும்பொழுது எப்பேற்பட்டவாளையும் அந்த ஒரு மாறுதல் உண்டாக்கும். அதனாலதான் நம்ம அந்த சாந்திகளோ அந்த பூஜைகளோ நம்ம செய்ய என்னது பெரிய தாக்கம் ஏற்படாம அது வந்துட்டு போயிடும். யாராக இருந்தாலும் காண்பிக்கணும், யாராக இருந்தாலும். நீங்க தேவதைகளே அவதாரம் எடுத்ததே நமக்கு காண்பிக்கிறது தானங்க. இந்த கிரகங்கள் இப்படி இருக்கு, நான் காட்டுக்கு போறேன், உனக்கும் இது மாதிரிதான் நடக்கும், நீங்க பயப்படாத, மாறினா திரும்பி சக்கரவர்த்தி ஆயிடுவேன். இப்ப நலனுக்கு யோசிச்சு பாருங்க, சனீஸ்வரனுடைய ஸ்தானம் மாறிடுத்து, நலன் கட்டிக்க வஸ்திரம் கூட இல்லாம கஷ்டப்பட்டார், திரும்பி மாறிடுத்து, திரும்பி பலமானார். அந்த நம்பிக்கை நம்ம, அதாவது பல பேர் மறுபடியும் சொல்றாங்க, இது என்னடா அது சுவாமி கும்பிட்டா என்ன நடக்கும், இவர் கஷ்டப்படுறாருன்னா கஷ்டம் நஷ்டம் இது மாதிரி சுகம் நல்லா அனுபவிக்கிறது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஹவ் வி அக்செப்ட் இட், நம்ம அதை எப்படி ஏத்துக்கிறோம். பாசிங் ஆன் கிளவுட்ஸ், இது மாறிடும், நான் நல்லா வருவன்றது நல்ல எண்ணம் தானே, அது ஒண்ணும் தவறு இல்லையே. ஜோதிஷம் பயமுறுத்துறான்ற பயமுறுத்தல, அது சொல்றது ஒரு இண்டிகேஷன் காமிக்கிறது. இது கொரோனா பீரியடு அப்படின்னா நமக்கு இது மாதிரி பாதுகாப்பு இது போட்டுன்னு போக சொன்னா பயமுறுத்தல, நமக்கு சேஃப் கார்ட் பண்றேன். இல்ல நான் போட்டுக்க மாட்டேன் நான் அப்படியே போவேன்னு சொன்னானா அது உங்க சௌகரியம். ஆனால் அந்த ஜோதிஷம்ன்றது மிகப்பெரிய சாஸ்திரம். நல்லா வாசிச்சு நல்லா உபாசனையுடன் சொல்லும் பொழுது அதற்குரிய பலன். அப்ப சனீஸ்வரன்றது தர்மஸ்வரூபி, சூரியனுடைய குழந்தைங்க. சாயான்னு ஒரு சக்திங்க சூரியனுக்கு. சாயானா நிழல்ங்க. யாதேவி சர்வபூதேஷு சாயா ரூபேன சம்ஸ்திதான்னு அம்பாளை சொல்லும் போது அங்க நிழல்னா நம்முடைய கர்ம வினைகள் நிழலாவும் இருக்கலாம். நமக்கு நிழல்னா நம்முடைய கர்ம வினைகள் யாருன்னா அவதானம், அதுவும் எல்லாமே அவதானம். அப்ப இங்க வந்து சாயான்னு ஒரு சக்தி, அந்த ஷேடோ, அந்த அந்த இது சாயா இருக்கு பாருங்க, அத நிழல் வந்து சூரியனுடைய வெளிச்சமும் ஒரு சக்தி, நிழலும் அவருடைய சக்தி. பகல் இருட்டு ரெண்டுமே சூரியன் இருக்காருங்க. சூரியன் இல்ல, சூரியன் நமக்கு தெரியல, அப்பயும் சூரியன் இருக்காரு. நமக்கு மறையறதுன்னு சொல்றோம், அந்த பக்கம் வேற ஒரு பக்கம் வெளிச்சம் காமிச்சிட்டு இருக்காரு. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமின்னு கீதையில சொல்லுவார். எது ஒருத்தருக்கு பகலோ இன்னொருத்தருக்கு இரவு. ஞானிகளோட நிலையை சொல்றா, ஞானிகளோட அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல வந்து அந்த நிழல் சாயாவுடைய குழந்தைங்க. சரி சரி. இப்போ நம்ம கர்ம சாட்சிங்க, கர்ம. அதனாலதான் சனீஸ்வரன் ஏன் பயம் இருக்குன்னா கர்மாக்கு கரெக்டா தண்டிக்கிறவர் அவர் தான். யமனும் சூரியனுடைய பையங்க. சூரியன் தான் கர்ம சாட்சி நம்ம சொல்லி பார்த்தோம்ல. நம்ம கர்ம வினைகள் யாராக இருந்தாலும் தப்பவே முடியாது சூரியன் சந்திரன் கிட்ட இருந்து. அப்ப அவருடைய குழந்தைகளாகத்தான் யம தர்மராஜன். யமனையும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி சனீஸ்வரன் தர்மமாக இருந்து விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். சனீஸ்வரனை வந்து எளிமையாக பிரீத்தி பண்றது பெரிய பிரச்சனை, சின்னதாக முடிச்சு கொடுப்பா அப்படின்னு பிரீத்தி பண்ணணும்னா என்ன செய்யணும்? முதலில் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல நான் தவறு பண்ணிட்டே இருப்பேன்னா நீங்க தவறு பண்ணிட்டும் ஜெயிக்கலாங்க, அது டெம்பரரியா இருக்கும். சோ முதல்ல இது வந்து we should be truthful. சத்தியம் பரம் தீமகின்றது அவருக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் சிவபூஜை, ஒரு சிவ பூஜை, பொதுவாக பூஜைகள்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு என்ன ஆராதனை பண்றீங்களோ ஏதாவது ஒரு ஒரு வழிபாடு, அப்ப தெய்வ வழிபாடுன்னா என்ன ஆயிடுங்க, ஒரு டிசிப்ளின் வந்துருங்க ஐயா. நம்ம காத்தால சூரிய உதயத்துக்குள்ள எழுந்துக்கணும், ஸ்நானம் பண்ணணும், இது மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃபா இருக்கும். அப்ப டிசிப்ளின்டா இருந்தால் தாக்கம் பெருசா நமக்கு ஏற்படாது. தானங்கள் கொடுக்கும்போது ஏழை எளியவர்களுக்கு, முக்கியமா அந்த கை கால் முடியாதவாளுக்கு, மென்டலி சேலஞ்சு இந்த குழந்தைங்கலாம் இருக்கா பாருங்க, அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிங்க. அப்புறம் நல்லெண்ணெய் சம்பந்தமா தானங்கள் கொடுக்கலாம், எண்ணெய் சம்பந்தமா, காக்காக்கு டெய்லியுமே எண்ணெய் சம்பந்தமான இதெல்லாம் நீங்க மிக்சர்னா விற்கிறது, இப்போ ஆத்துலயே நீங்க பண்றது வேற. இப்போ எல்லா ஆபீஸ்க்கு போற ஒரு மிக்சர் வாங்கிக்கலாம், டெய்லி அங்க இது பண்ணலாம். எண்ணெய் அது இருங்க. அப்புறம் அந்த இது வாங்கி கொடுக்கறதுக்கு உபகரணங்கள், நடக்க முடியாதவாளுக்கு அந்த இரும்பு தான் அவருக்கு பிடிக்குங்க. சோ இரும்பு சம்பந்தமான தானம். நடக்க முடியாதவாளுக்கு அந்த வீல் சேர் வாங்கி கொடுக்கறது, அந்த கால் அந்த ஆர்டிபிஷியல் அந்த லெக் இருக்கு பாருங்க,
உங்களுக்கு என்ன சக்தியோங்க, என்னால ₹1 தான் பண்ண முடியும்னா ₹1 ஒரு வடை இருக்கா, வடை வாங்கி ஒரு காக்காக்கு கொடுங்க. என்ன முடியுதோ. இந்த பொருளாதாரம்ன்றது செகண்டரி தாங்க. ஆனால் தூய்மையான மனதுடன் எந்த விதமான பயம் இல்லாமல் என்ன ஆனாலும் நான் நேர்மையாகத்தான் இருப்பேன், அது ஒரு எனக்கு சனீஸ்வரன் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் இருந்தால் நிறைய பிரமாணங்கள் புராணங்கள்லாம் இருக்குங்க. அப்படியே சனீஸ்வரன் அப்படியே தூக்கிடுவாருங்க. சாதாரணமா இருப்பாங்க, நீங்க எப்படி மேல வருவாங்கன்னு தெரியாதுங்க. ரொம்ப மேல இருக்கிறவங்க எப்படி கீழே போவாங்கன்னு தெரியாதுங்க. அப்ப நீங்க நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்க ஜாதகத்தை பார்த்தானா அவங்க சொல்லிடுவாங்க சனியினுடைய இது. நீங்க 4 கைகள்ங்க, பொதுவா நிறைய லட்சணங்கள் இருக்கு. 4 கைகள்ல வில்லு அம்புங்க, சூளம் இருக்குங்க, மரதம் இருக்குங்க. பொதுவா சனீஸ்வரனுடைய பொதுவா லட்சணம் தியானங்கள் படி மாறலாம். பொதுவான இது நீங்க சனீஸ்வரன் படி இருந்தா அந்த உருவ அமைப்பு நமக்கு மைண்ட்ல பதிவாகணும். வில்லு அம்பு சூளம் வரதம் இது பொதுவான இதுங்க. சனீஸ்வரனை பார்க்கும் பொழுதும் அந்த அதோடைய பார்க்கணும். சோ பரிகாரங்கள், அதாவது சில இடங்கள்ல சாந்தின்னு சொல்லியிருக்கா, அது மாதிரி பண்றா, அது மாதிரி இடங்கள்லாம் தேங்காய் பழம் எல்லாம் விட்டுட்டு வர்றதுங்க. பட் அது எனக்கு நீங்க கேட்ட முன்னாடி கேட்டீங்க பாருங்க, இது மாதிரி சுவாமி பிரசாத் திருநள்ளாறுல எழுதியிருப்பா, நான் பாத்திருக்கேன். நீங்க இது பிரசாதம் தான், நீங்க கொண்டு போலான்னு சொல்லியிருப்பேன். சுவாமி பிரசாதம் நீங்க இப்ப கோயில்ல போய் பூஜை பண்றீங்கனாலே உங்களுக்கு தானங்க, அது கண்டிப்பா வாங்கிட்டு வரணுங்க. பிரசாதம் தாங்க இது. என்ன நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். எனக்கு அது மாதிரி அங்கேயே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சில இடங்கள்ல தான் அது மாதிரி இருக்கும். இது மாதிரி சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணும்பொழுதுன்னா நான் பார்த்தது இல்லை. உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு பயம் இருக்கு, விட்டுட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு மனசுல படுது, இல்ல நான் கொண்டு வந்தா அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சில நேரம் மனதுல ரொம்ப பதிவாயிடுச்சுன்னா டக்குன்னு மாத்த முடியாதுங்க. அப்ப நீங்க உங்களுக்கு விட்டுட்டு வர்றதுனால ஒரு சந்தோஷம்னா விட்டுட்டு வாங்க, யாரும் வேண்டாம்னா. என்ன சார் புரியுது, விட்டுட்டு வரணும்ன்றது தெரியல எனக்கு அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஸ்லோகங்கள் இருக்குங்களா? இருக்குங்க, ஒரு ஸ்லோகம் வேணா உங்களுக்கு சொல்றேன். சனைஸ்வராய நமஹான்னு பொதுவா சொல்லுங்க. சனைஸ்வராய நமஹா சொல்லுங்க. சனைஸ்வராய நமஹா, சனைஸ்வராய நமஹா. சனை சனை சனைனா நை நைங்க, சனை சர் சர சரதி, சனைஸ்வராய சனைஸ்வராய நமஹா. இது இது கூட கொஞ்சம் சிரமமா இருக்கு. மந்தாய நமஹா, மந்தாய நமஹா இருக்க. மந்தம்னா மெதுவாக, மந்தாய நமஹா அப்படின்னா சனீஸ்வரன் உடனே சொல்லிட்டோமா, சனி பிடிச்சிட்டு நினைக்க வேண்டாம். நவகிரகங்கள் நம்ம உடம்புலயே இருக்கு, உடம்புலயே இருக்கு. உடம்புல எல்லா தேவதைகளுமே இருக்கு. ரத்தத்தை பத்தி பார்த்த மாதிரி எல்லா உடம்புல ஞாசங்கள் எல்லாம் இருக்கு. நீங்க யாருக்கிட்டும் தப்பிக்க முடியாது. நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது, சந்தியானம் பண்ணும்போது, தர்ப்பணம் பண்ணும்போது ஆதித்யம் தர்ப்பயாமி, சோமம் தர்ப்பயாமி, சனேஸ்வரன் தர்ப்பயாமின்னு நித்தியமே தர்ப்பணம் பண்றோம். அனைவரும் நன்றாக ஆலயங்களிலும் அந்த சிவசூரியனுக்கு பூஜை பண்ணும்போது அங்கேயும் வந்துடும், தனியா நவகிரகத்துக்கும் பூஜை பண்றோம். முதலில் பயத்தை போக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இந்த 4 கைகளுடன் தியானம் பண்ணிக்கலாம். இது வியாசருடைய ஸ்லோகம், அது நிறைய இருக்கு. அதுல சனேஸ்வரத்தை மட்டும் இப்ப சொல்றேன். நீல நீல அஞ்சன அஞ்சன நீலாஞ்சன நீலாஞ்சன 2 நீலாஞ்சன நீலாஞ்சன சமாபாசம் 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 ரவிபுத்திரம் 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 யமாக்ரஜம் 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 சாயா 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 மார்த்தாண்ட 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 சம்பூதம் 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 தம் நமாமி தம் நமாமி தம் நமாமி சனைச்சரம் 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 சனைச்சரம். அந்த என்ன இஷ்சவர் சனைச்சரம் சனைச்சரம் சனைச்சர் நீங்க சொல்ல வந்துருங்க ஐயா. நான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி நான் தனியா பண்ணி கொடுத்துறேன். நீலா அஞ்சனா அந்த திருமேனி கருப்பா இருக்கு. நீல அஞ்சன சமாபாசம், அவருடைய அமைப்பு எப்படி இருக்கு, கருப்பு திருமேனி. ரவிபுத்திரம் யாருடைய பையன், சூரியனுடைய. யம அக்ரஜம் யமனுடைய சகோதரர். நான் சொன்ன பாருங்க, சூரியனுடைய பையங்க. 2 பேருமே தர்மஸ்வரூபி, சூரியனும் தர்மஸ்வரூபி. சோ அர்த்தம் புரிஞ்சுன்னா நம்ம ஒன்னும் லயமாகலாம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட. மார்த்தாண்டனாலும் சூரியனுடைய பேர். சாயா நம்ம அவருடைய அம்மா பேர் என்ன, சூரியனுடைய அம்மா பேர் சாயா. சாயா மார்த்தாண்ட சம்பூதம், அந்த நிழலுக்கு. அதனாலதான் அவருடைய திருமேனியும் கருப்பா இருக்கு, நிழல். இதெல்லாம் நான் திரும்பி சொல்றேங்க ஐயா. இதுக்கெல்லாம் இப்ப சாட்டர்ன் நீங்க பார்த்தோமானால், நீங்க இஸ்ரோல கேளுங்க, இஸ்ரோ சயின்டிஸ்ட் நீங்க அவரோட சைட்டை பாருங்க. நீங்க சாட்டனை பத்தி பார்த்தோமானால் அதனுடைய அந்த எவ்வளவு பவர்ஃபுல், ஜூபிட்டர் பார்த்தா எவ்வளவு பவர்ஃபுல் சொல்லுவோம். அதுதான் நம்ம குரு சனேஸ்வரனா நம்ம நவகிரகத்தை சொல்றோம். சோ அப்ப இங்க சாயா மார்த்தாண்ட சம்பூதம்
தம் நமாமி அப்பேற்பட்ட, தம்னா அப்பேற்பட்டவரை, நமாமி நான் நமஸ்கரிக்கின்றேன். தம் சனேஸ்வரம், தம் சனேஸ்வரம் நமாமி அப்பேற்பட்ட யாரு இப்ப இவர் யாருக்கு இப்படின்னா இந்த டெபினிஷன்ஸ் யார், இந்த அட்ஜெக்டிவ்ஸ்னா சனேஸ்வரம். அந்த பேர்ல சனேஸ்வரம்னா மெதுவாக செல்லக்கூடியவர். மெதுவாகனால அவரு மெதுவாக பலன் இல்ல, அவருடைய ஸ்டைல். ஆனால் பெரிய காரியங்களை, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்து தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனேஸ்வரன். ஓகே ஓகே ரொம்ப ஒரு தடவை திரும்பி சொல்லாமங்க. நீலாஞ்சன 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 சமாபாசம் 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 நீலாஞ்சன சமாபாசம் நீலாஞ்சன சமாபாசம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் 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 யமாக்ரஜம் 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 ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ಛಾಯಾ மார்த்தாண்ட ಛಾಯಾ மார்த்தாண்ட ಛಾಯಾ மார்த்தாண்ட சம்பூதம் 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 தம் நமாமி தம் நமாமி தம் நமாமி தம் நமாமி சனைச்சரம் 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 தம் சனைச்சரம் நமாமி அப்பேற்பட்ட சனீஸ்வரனை நான் நமஸ்காரம். எப்படிப்பட்டவர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீல அஞ்சன, அஞ்சனம்னா மையங்க, அவருடைய உடம்பு திருமேனி கருப்பு திருமேனி, சமாபாசம். அப்புறம் ரவிபுத்திரம், ரவி ஆமா சூரியனுடைய யமனுடைய சகோதரன், அவ அம்மா. அவள் எல்லாம் நம்ம ஸ்மரணை பண்ணிடும். சின்ன ஸ்லோகம் எவ்வளவு ஒரு சின்ன, இது மாதிரி நவகிரகங்களுக்கு இருக்குங்க ஐயா. நம்ம அது சந்தர்ப்பம் வரும்போது பார்க்கலாம். சூரியனுக்கு இருக்கு ஜபாகுஸ்ம சங்காசம்னு இருக்கு. இதெல்லாம் எளிமையானது, அனைவரும் பாராயணம் பண்றதுக்காகவே நிறைய வியாசர் பகவத் பாதால் நிறைய ஸ்லோகங்கள்ல மாதிரி திருமுறைகள்லயும் நிறைய கொடுத்திருக்கா. இது மாதிரி இந்த சுவாமியுடைய வர்ணனைகள் கோளறு பதிகத்துல தான் பாத்தீங்கன்னா, அப்ப எப்படி சிவனை நம்ம ஆராதனை பண்ணும்போது இந்த தீமைகள் எல்லாம் நமக்கு அண்டாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சிவாராதனை தான் நமக்கு, சிவாராதனை தெய்வ ஆராதனை. சிவாராதனைனால சிவம்னா மங்களம், மங்களம் தரக்கூடியது எது? தெய்வ ஆராதனை. அப்படி நம்ம பண்ண முக்கியமா பயப்படாம, சனி பயிற்சின்னு பயப்படாம நம்ம தைரியமா இருந்துட்டு, அதே சமயத்துல இதனால மாறுதல் ஏற்படும்ன்றது சத்தியமா நம்பணும். நான் பயப்பட வேணாம்னா மாறுதல் ஏற்படாதுன்னு கிடையாது. நான் சொன்ன பாருங்க, சூரியன் வெளிச்சம் வரும்போது அந்தந்த நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய கிரகங்களுக்கு என்ன நிலை பெறுகிறது, 4ல வருதா, 8ல வருதா, 6ல வருதா என்ற ஸ்தானம். 8ல சனின்னா கொஞ்சம் கடுமையா இருக்கும் பொதுவா. இந்த 7ல சனி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி தானங்கள், எள்ளு சம்பந்தமான தானங்கள். நீங்க தானங்கள் சொன்னபோது எள்ளு சம்பந்தமான தானங்கள் கொடுக்கலாம். எள்ளு இல்லைன்னா அந்த எள்ளு உருண்டனா வாங்கி கொடுக்கலாம். நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு பக்கம் ஒரு மகிழ்ச்சினா, பொதுவா நம்ம தானங்கள் பொதுவா ஏழைங்களுக்கு பண்ணோம்னா பல பேர் பண்றது இல்ல, டக்குன்னு எல்லாருமே பண்றது இல்லைன்னு சொல்லி பல பேருக்கு சிந்தனை வர்றது இல்ல. ஆனா அட்லீஸ்ட் இந்த கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கு, நீ இது பண்ணுங்கன்னா அதை ஒரு நம்பியாவது பண்றா பாருங்க. அப்ப நான் எப்படி பாக்குறேன், அது பயம்னு பார்க்காம அதனால் இவர்களுக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுகிறது. வேண்டியவர்களுக்கு அது ஒரு பசி ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அது நிறைய பேர் பாக்குறேன். கோவில் வாசல்ல பார்த்தோம்னால் சனிக்கிழமை நிறைய பேர் அங்க இருக்கிறவாளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறா. எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல போறா, அவளால சமைச்சு வர முடியல, ஏதோ ஹோட்டல்ல வாங்குறா, சாப்பாடு வாங்கிக்கிறோம், ஏதோ ஒண்ணு நடக்கிறது. கண்டிப்பா ஒரு காக்காக்கு நான் என்ன சொல்றேன், நீ காக்காவை நீ எப்படி வேணா பாரு, நான் இந்த சனீஸ்வரனுடைய வாகனமா பாக்குறேன். சனீஸ்வரனுடைய வாகனமும் காக்காங்க. ஓ சரி சரி சரி. காக்காவும் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. சனி பாருங்க, சூரியன் பாக்குறார், இவர் பாக்குறார், சனீஸ்வரனுடைய வாகனம் காக்காவும் சொல்றாரு. மாதிரி இது சனீஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு பயமின்றி, ஒரு உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, முக்கியமா அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும், நேர்மை, அதன்படி இருந்து நம்முடைய காரியங்களை சாதித்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம வாழலாம். நேயர்களே, சனிப்பயிற்சி நடக்க இருக்கிற இந்த தருணத்துல நம்ம சனீஸ்வரன் குறித்த பல தகவல்களை நம்ம சிவாச்சாரியார் ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. ஐயா கிட்ட கேட்டு விரைவிலேயே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஐயா நன்றி, நமஸ்காரங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.